Hey everyone, welcome to Sub Comics and now we got Pavitra Prabhakar. இந்த இஷ்யூவை ஓப்பன் பண்ணா ஒரு ஃப்ளைட் மாஸ்கோ நோக்கி பறந்து போயிட்டு இருக்கு. உள்ள ஆப்வியஸா நம்ம பாய்ஸ் தான் இருக்காங்க. அங்க ஹியூயை பத்தி புச்சர் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா பண்ணிருக்காரு. இவன் தூங்கும் போது இப்படி கொரட்டா விடுறான், எப்பா எனக்கே இரிட்டேட்டா இருக்கு அப்படின்றான். ஹியூய் அந்த அளவுக்கு மோசமா கொரட்டா விடுறானா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லை, அவன் சும்மா உன்னை கிண்டல் பண்றான், ஆனா நீ பாம்பு போடுற பாரு அதுதான் கொம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு, வேற லெவல், இருந்தாலும் சவுண்டை குறைச்சிக்கோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹியூயிக்கு வெல்கம் டு மாஸ்கோ, இனிமே இங்க தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்றாரு புச்சர். என்னத்த ஆட்டம் ஆரம்பிச்சு எனக்கு இங்க சூத்து குளிருது அப்படின்ற ஹியூயி. அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஜெட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்ட்லாம் வருது. உடனே அந்த ஜெட்டோட பைலட் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சவுண்டா இருக்கும், ஒருவேளை அவங்க தெரியல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணலாம், அது நம்ம சிஸ்டத்தோட ஏர்கிராஃப்டை பாதிக்கலாம், நீ என்னன்றத கொஞ்சம் பேசி அவங்க அவங்க யூஸ் பண்றாம அதை ஆஃப் பண்றதுக்கு சொல்லிரு அப்படின்னு சொல்ல, அங்கிட்ட ஒரு ஆளை காட்டுறாங்க. அவங்க எதை வச்சு எதை பண்ணணுமோ அதை வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி போக அவங்க அசிங்கமா கேட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ண உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், ஏன் இந்த ஃபிளைட்டை விட்டே உன்னை தூக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருக்காங்களே, யாருன்றத பின்னாடி பாப்போமா. அப்படியே நம்ம பாய்ஸ் டீம் ஃபிளைட்ல இருந்து இறங்கி அந்த ரன்வேல சின்ன பிள்ளைங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. பாலை உருட்டி ஐஸ் பால்ல அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு கார் வருது. அதுல யார் வரான்னு பார்த்தா நம்ம மங்கி. அட நம்ம சீரீஸ்ல வந்தாரு ஜோ கெஸ்லர், அவருதான், வேற யாரும் இல்ல. அவர் இங்க வந்துட்டு, ஏய் என்னடா குழந்தை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வந்து வண்டியில இருங்கடா அப்படின்றாரு. இதோ வரோம், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில புச்சர் சொல்றாரு, உன்னை பார்த்ததுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு மங்கி, நீ என்னடா இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் டெஸ்க்லயே உட்காந்துருப்பேன் நீ நினைக்கிறியா என்ன, எனக்கும் வெளியூர் போற மிஷன் செய்யற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குப்பா, அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் வேற, சரி அதான் உங்களுக்கும் சுத்தி காட்டலாமே அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ அவ்வளவு நல்லவனா, என்னால நம்ப முடியல, சொல்லு உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு நான் கேட்க, கண்டிப்பா இருக்கு, இந்த டீனேஜ் நிக்ஸ் கூட நடந்த சண்டைக்கு நீ ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பத்தியா, அதை நம்ம டைரக்டர் ரெய்னர் படிச்சிருக்காங்க. ஓ படிச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு புச்சர் கலாய்க்க, அவங்க என்கிட்ட சில பல விஷயங்களை சொல்லி அதை உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அப்ப சொல்லு அப்படின்றாரு. நீ சொன்ன விஷயத்துல எல்லாமே வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் உன்னோட செயல்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாட்டி நிறைய பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, உன் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல சொன்னாங்கப்பா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு ஜோகேஸ்ல சொல்லி முடிக்க, ஓ அவ்வளவுதானா, நான் கூட ஏதாவது பெருசா இருக்குமோன்னு நினைச்சேன், புரிஞ்சிருச்சு, பழகிருச்சு, இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு புச்சர் சொல்ல, ஆமா அப்படி இருந்துட்டா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு அவன் பின்னாடி திரும்பி ஹியூயை பாக்குறான். பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டும் போது, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். என்ன இங்கே வா, ஆமா எங்க ஸ்டஃபை மட்டும் ஹோட்டல்ல கொண்டு வந்து வச்சுட்டு நீ கிளம்பலாம், போய் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு லீவ் போட்டு கொஞ்ச நாள் இந்த ஊரை சுத்திட்டு கிளம்பு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அவனை நக்கல ஒரு கடி கடிச்சிட்டு நம்ம கிளம்பி ஹோட்டலுக்குள்ள வராரு. உள்ள வந்தோடனே ஒருத்தவன், ஹே பில்லி அப்படின்ட்டு கத்துறான், ஹே வாஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, டே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு அவன் ரொம்ப கத்திக்கிட்டு எக்ஸைட்மெண்ட்ல வந்து கட்டி பிடிச்சி மேல தூக்குறான். டே விட்றா என்ன ரொம்ப கட்டி பிடிச்சி நெரிச்சிடாத அப்படின் போது எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறான், இது மதர்ஸ் மில்க், இது பிரெஞ்ச் மேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், பாரு ஒரு பொண்ணு கூட வந்திருக்காங்க, பரவாயில்ல எந்த பொண்ணா இருந்தாலும் இனிமே தொட்டு பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா ஏற்கனவே ஒருத்தி தொட்டதுக்கு வேறல வெட்டி விட்டு போயிட்டா. அப்புறம் இதான் ஹியூயி, அண்ட் ஹியூயி இதுதான் வெசலி வாட்கின்சன், நாங்க சின்னதா வேசன் கூப்பிடுவோம், நீ அப்படியே கூப்பிடு. ஓ லிட்டில் ஹியூயி, ரஷ்யா கூட வரவேற்கிற என்னோட ஃப்ரெண்ட் பில்லி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா, நிறைய சொல்லியிருக்காரா, நல்ல விஷயம், ஆனா அவரு உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஓ என்கிட்ட சொல்லலையா, பரவாயில்ல இனிமே சொல்லுவா, அது மட்டும் இல்லாம நீ இங்கே தானே இருக்க போற, நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவ அப்படின்ட்டு இவர் சொல்ல, எல்லாரும் உட்காருங்க, அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க, இனிமேதான் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. அப்புறம் இந்த பார்ல தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு புலம்புறவனுங்கலாம் சூத்த மூட்டு வெளில போங்கடா, இனிமே இந்த பார் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் நீ ஒருத்தவங்க மட்டும் இருக்கலாம், எடுபிடிக்காது, வேலைக்கு யூஸ் ஆக. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் போய் உங்களுக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன், அண்ட் இந்த நாளோட பெஸ்ட் வாட்காவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கடகடன் பேசிட்டு உள்ள போக, சரி நாம ஏன் இங்க மாஸ்கோல என்ன பண்ணிருக்கோம், அப்புறம் இந்த ஆள் யாரு ரொம்ப லொடலொடன்னு பேசுறாரு அப்படின்னு ஹியூயி கேட்க, அதுக்கு புச்சர், அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சூப், இங்க இருக்கிற சில பல சூப்ஸ் வில்லன்ஸ் தலையை வெடிச்சு சாகடிச்சிருக்கா, எந்த கன்னுல எந்த புல்லட்டுல எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் இல்ல, ஆனா அவங்க எல்லாம் செத்துருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, யாரு பண்ணா எதுவுமே ஐடியா இல்ல, எந்த ஒரு புல்லட்டோ எந்த ஒரு வூண்டோ எந்த ஒரு வெப்பனோ இப்ப வரைக்கும் ட்ரேஸ் பண்ணப்படல. சோ அந்த கண்ட், அதாவது அந்த புடுங்கி மாவன் எங்க
இருந்தாலும் அவனை தேடி பிடிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம், புரியுதா அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ண. ஓ, அப்போ இது ஒரு தடவை தான் நடந்துச்சா? இல்ல, அப்படி கண்டிப்பா இல்ல, ஏற்கனவே நடந்திருக்கு. திருப்பியும் அந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்குள்ள மறுபடியும் நடந்திருக்கு. திருப்பி இது இன்னொரு வாட்டி நடக்கிறதுக்குள்ள நாம இதை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஓ, அப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர் உடம்புல எந்த ஒரு புல்லட்டோ எந்த ஒரு ஊண்டோ எதுவுமே கிடைக்கலையா? எதுவுமே கிடைக்கல ஹியூயி. அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் மரமண்டையில ஏறுதா இல்லையா? யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு பிரெஞ்சி மேபி ஒரு 50 கேலிபர் சைலன்சர் வச்சு ஷூட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஒரு 12.7 மில்லி கன் வச்சு தூரத்துல ஷூட் பண்ணா கூட இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது சான்சஸ் இருக்கு. வேற எனக்கு அதை பத்தி தெரியல பிரெஞ்சி. பட் 1990ஸ்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காம்பவுண்ட் வியோட ஒரு டிஃபரெண்டான ஃபார்முலா இருக்கு. அதாவது இந்த காம்பவுண்ட் வியவே ஹை கான்சென்ட்ரேஷன்ல ப்ரிப்பேர் பண்றது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி உடம்புல டோஸ் ஏத்துனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பாமா மாறிடுவாங்க. ஒரு 10ல இருந்து ½ an hour டைம் வச்சுக்கலாம். அதுக்குள்ள அவங்களோட பாடி லிட்டரலா வெடிச்சு பீஸா செதறிடும். ஆனா யாரு அப்படி பண்ண போறா? அது ஒன்னும் அவ்வளவா ஒர்க் ஆகல தானே அப்படின்ற மாதிரி பிரெஞ்சி சொல்ல, கொள்றதா எனக்கும் அதோட ஐடியா இல்ல. பட் பாப்போம் என்ன அப்படின்றத பூச்சர் சொல்ல, ஹே வாங்க, நான் உங்களுக்காக சரக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்றான் அந்த குண்டை. அந்த காம்பவுண்ட் வி நான் சொன்ன ஃபார்முலால ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. ஒரு 2-3 ஆடுங்களுக்கு கொடுத்து பார்த்தானுங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அதனால அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்புறம் அந்த குண்டை வந்து சரக்கெல்லாம் ஊத்திட்டு, இங்க பாருங்க ஹியூவி, எல்லாரும் குடிங்க, சந்தோஷமா இருங்க, ஓகே, இதுக்கப்புறம் ஜாலியா தான் இருக்கணும், நம்ம இடத்துக்கு வந்துட்டா ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும்தான். அண்ட் இந்த போட்டோல இருக்கிறது நானும் ஒரு முன்னாள் சூப் அப்படின்னோடனே ஹியூயிக்கு தூக்கம் ஏறிப்படுது. ஓ அப்படியா நீங்க அப்படின்றாங்க. ஆமா, அந்த காலத்துல நானும் ஒரு மைட்டி சூப்பர் ஹீரோவா இருந்தேன். குளோரியஸ் 5 இயர் பிளான் அந்த டீமோட ஒரு மெம்பர். அது ஒரு நல்ல கதை தான். ஆனா காலம் மாறிடுச்சு ஹியூயி மை பிரதர். இப்போலாம் எல்லாமே மாறிடுச்சு. காலன்றது மாறிக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, இதுல காதல் கதை வேற இருக்கோ அப்படின்றான் ஹியூயி. உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கண்ணை காட்டுறாரு புச்சர். அப்படியே பேசிக்கிட்டே எல்லாரும் சரக்கை எடுத்து வாய்கிட்ட கொண்டு போய் டப்புன்னு பின்னாடி ஊத்திடுறாங்க. இது தெரியாத ஹியூயி லபக்குன்னு குடிச்சிடறான். என்னடா குடிச்சுட்ட அப்படின்ற மாதிரி புச்சர் பார்க்க, வாய் எரியுது, என்னையா ஊத்துனீங்க, என்னையா கக்கூஸ்ல ஊத்த வேண்டியதெல்லாம் இது கலந்து ஊத்திட்டியா, வாய் இந்த எரியுது, ஐ எம் சாரி மேட்டு, எனக்கு தெரியாது, நீ இதை குடிப்பன்னு நான் நினைக்கல, நாங்களாம் பண்றதை நீ பாத்துக்கிட்டு தானடா இருக்க, என்னடா பாக்குற அப்படின்ற மாதிரி புச்சர் திட்ட. ஃபர்ஸ்ட் ஷாட் எப்பயுமே குடிக்க கூடாது, அது ஐயோ இது என்னோட குடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த குண்டனும் பதற அப்படியே கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஜெட்ல பார்த்தாலும் ஒரு அக்கா, அந்த அக்கா ஒரு டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யாவுக்கு தான் வந்திருக்கு போல. வெள்ளை பனிமூட்டமா இருக்கு. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய நாம எப்படி டீல் பண்ண போறோம்ன்றது தான் பேசணும். நிறைய பிரச்சனை இல்ல, சரியா சொல்லணும்னா 5 பிரச்சனை, அது கூட ஒரு நாய், அவ்வளவுதான். இதை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்கன்றத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வாஷிங்டன்ல இருந்து இங்க வந்திருக்கேன். ஸோ அதனால கையில எந்த பொருளும் எடுத்துட்டு வரல, என்கிட்ட இருந்து எந்தையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அங்க ஆப்போசிட்ல கோச் சூட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கவன் பேசுறான். சுத்தி ஒரே பாடி கார்ட்ஸா இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அக்கா, கண்டிப்பா இதை முக்கியமா சொல்லணும், ஏன்னா இது முக்கியமான விஷயமா இல்லைன்னா உன் மண்டை செதறிடும் அப்படின்னு ஒரு லுக் விடுது. அப்படியே கட் பண்ணி தலை வெடிச்சு செத்து போன ஒருத்தனை இந்த பாய்ஸ் டீம் போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல போய் செக் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷி, உனக்கு என்ன தோணுது? எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒன்றும் புரியல. ஒரு ஷார்ப்னர்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு தலை வெடிக்கிறதுக்கு எந்த ஒரு பகுதியும் உள்ள போய் அதை தாக்கவே இல்ல. ஆனா பாடி டோட்டலா பிளாஸ்ட் ஆயிருக்கு, ஹெட் மட்டும். இது எப்படி நடந்திருக்க முடியும்? ஆனா இவன் பாடியில இருக்க டாட்டூஸை வச்சு பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் மட்டும் புரியுது. அது ரஷ்யன் ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்ஓசியா. ஆமா, அந்த புடிங்கிங்க தான் இங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அதுல உள்ள வந்தான் இவனும். உனக்கு அந்த புறம்போக்கு யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்றாங்க குண்டை. அந்த கரப்பம்பூச்சிங்கெல்லாம் இங்க நிறைய சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, ஹியூயி போயிட்டு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க வாஸ், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல ஹியூயி, நான் நல்லா தான் இருக்கேன். ரோடினுக்காக நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கேன், அவ்வளவுதான். யாரு அப்படின்னு கேட்க, என்னோட தாய் மண்ணு. இங்க பாருங்க ஹியூயி, இந்த ஊரு அவ்வளோ அழகா நிம்மதியா இருந்துச்சு. ஆனா கரப்பாம்பூச்சிங்க எப்படி வந்து ஒரு இடத்தையே நாசப்படுத்தி அசிங்கமாக்கி அழுக்காக்குமோ அது மாதிரி இவனுங்க வந்தானுங்க உள்ள. அவனுங்க வந்து இந்த சிட்டியை நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த சிட்டிக்குள்ள வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி மாதிரி அவங்க இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து இந்த ஊரை ஒன்னத்துக்குமே உதவாத மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால எதுவுமே பண்ண முடியல. ஒரு லவ் சாசேஜா நான் எவ்வளவுதான் போராடுறது, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன் ஹியூயி, ஆனா அது பத்தல. இந்த போராட்டத்துல என்னோட கூட இருந்த என்னோட நண்பர் ரோடினோ இந்த போராட்டத்தோட ஊழல்னால இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இங்க கம்யூனிசம்ன்றது எதுவுமே இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுது. அதனால மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து நான் ஒரு
சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க எல்லாருமே கரப்ட் தான் ஹியூயி. மக்களும் சரி, போலீஸ்காரனும் சரி, பொலிட்டீஷியனும் சரி, எல்லாருமே இங்க கரப்ஷன் ஆனவங்க தான். ஆனா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா தாய் நிலத்துல இருந்து இதயத்தை புடுங்கின மாதிரி அப்படின்னு அவர் உணர்ச்சி வசமா பேச, புச்சர் அந்த டெட் பாடியை பார்த்து, இது என்ன காம்பவுண்ட் வியலா இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னமோ இது வித்தியாசமா வேற யாரோ பண்ணிருக்காங்க. மேபி இதை நம்ம அந்த மங்கி ஜோக் கேஸ்லர்கிட்ட கூட்டு போனா அவனோட லேப் பாய்ஸை வச்சு அவன் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குண்டன்ட்ட, ஏ பில்லி, நான் போய் பீஸா வாங்க போறேன். உங்க ஊரு ஜோ பீஸா மாதிரியோ கேரிமேன் மாதிரியோ இருக்காது, ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாக்குறியா? சவுண்ட்ஸ் ஓகே, எனக்கு பக்காவா இருக்கு. அதே மாதிரி இந்த செத்து போன புடுங்கியோட கையை நாங்க வெட்ட போறோம். உனக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். யா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ளங்கி பார்ல இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். நம்ம போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா சூடு ஆறி போயிடுச்சுன்னா இங்க சாப்பாடு நல்லா இருக்காது. நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத ஃப்ளங்கி எடுக்கவே மாட்டான், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஹியூயி எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல இங்க ஒரு கம்யூனிஸ்ட் ரிவைவல் இருக்காங்க. அதாவது புதுசா உருவான ஒரு கட்சி. பெருசா கூட்டம் அதிகமா இல்ல அப்படின்னாலும் ஆனா பயங்கரமா வளர்ந்துகிட்டே வர கட்சி. அதனால ஏதாவது பிரச்சனை நமக்கு இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. தெரியல, மேபி இருக்கலாம். இதை ஃப்ளங்கி கிட்டே எதுக்கு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனா அவன் தான் போனை எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோட்டலுக்குள்ள போய் பாக்குறாங்க. எங்க அந்த ஃப்ளங்கி பைய போனோம், ஆளு காணோமே. இன்னொருத்துக்கு பீஸா வந்திருக்கணும், இந்த கரப்பாம்பூச்சி வேற அப்படின்ட்டு அந்த குண்டன் கோவப்பட, புச்சரு ஹியூயும் இங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹியூயி கேக்குறான், இவரு முன்னாடி ஒரு காலத்துல சூப்பா இருந்திருக்கான்னு சொல்றாரு. ஆமா, இருந்திருக்காரு. அதுல என்ன? இல்ல, இவரை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு ஹியூயி கேட்க, வெல், நீ ஒரு காலத்துல பெட்டை ஈரம் பண்ணிருந்த ஹியூயி, அதுக்காக ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ணாமையா இருந்தோம் சொல்லு. எல்லாருக்கும் அவங்கவுங்க பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அவ சொல்றது கரெக்ட் தான் ஹியூயி அப்படின்றான் ஃப்ரெஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு ஹியூயி சொல்ல, ஏதோ என்னால முடிஞ்சதை பண்றேன். சரி, இந்த ஆர்ஓசி பாய்ஸ் எல்லாம் எங்க இருக்கானுங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு குண்டன்ட்ட கேட்க, தெரியல, இந்த பீஸா வாங்கிட்டு சொன்ன அந்த புறம்போக்கு இன்னும் வாங்கிட்டே வரல. ஏய் ஃப்ளங்கி எங்கடா போனோம் அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே, ஏய் வாஸ், இங்க பாருங்க, பீஸா வந்துருச்சு. யாரோ டெலிவரி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஃப்ளங்க் நீங்க சொன்ன வேலை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. ஃப்ளங்கி, நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க, கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸாவை எடுத்துட்டு அந்த டேபிள்ல வச்சு ஹியூயி ஓபன் பண்ணா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் 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 இவ்வளவு ஷாக் ஆகுறான், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குண்டா சொல்றான், நம்ம ஊர்ல பீஸாவை யாரும் டெலிவரி பண்ண மாட்டாங்களே, நீங்க வாங்கினது ஃப்ளங்கி கிட்ட இருந்து வாங்கினீங்களா இல்ல யார்கிட்ட இருந்து பீஸா வாங்கினீங்க அப்படின்னு அந்த குண்டன் கேட்க, அந்த பீஸாவை அப்படியே தூக்கி திருப்பி பாய்ஸ்ட காட்டுறான். பார்த்தா அதுல ஃப்ளங்கியோட மூஞ்ச வெட்டி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்த புச்சர், வெல், நமக்கு இங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட எதிரி டீம் யாருன்னு நமக்கு தெரிய போகுது. guys, prepare ஆருங்க பாய்ஸ் அப்படின்ட்டு இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேசுற யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.